ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் சந்தையில் நம்ம வாங்கின காய்கறி தான். என்னென்ன காய்கறி வாங்கினேன்னு உள்ளே தான் இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டாக வந்து மாம்பழம் வாங்கியிருந்தேன். 2.5 கிலோ மாம்பழம் வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க. அதனால் ஒரு 2.5 கிலோ மாம்பழம் வாங்கியிருந்து, அது கூட வந்து காலிஃப்ளவர். இது வந்து ஒரு பூ வந்து 20 ரூபா தான். பரவாயில்ல, நல்ல லாபமாக தான் இருந்து, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு இருந்து, பையில் போட்டனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த பூ வந்து 20 ரூபா ஒரு பூ. அப்புறமா வந்து நெல்லிக்காய் வாங்கியிருந்தேன், காட்டு நெல்லிக்காய். இது வந்து ஒரு கூறாட்டு ஒரு தட்டில் வச்சுருந்தாங்க. ஒரு 3/4 கிலோ இருக்கும். இது வந்து வெறும் 20 ரூபா. இந்த கேரட் 10 ரூபா ஒரு கூறு. அதுபோல் வந்து வெண்டைக்காய் ஒரு கூறு வந்து 10 ரூபா. சேனக்கிழங்கு வந்து ஒரு கூறு 10 ரூபா. அதே போல் இந்த பூசணிக்காயுமே இப்படி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு தேவைன்னா ஒவ்வொரு கூறில் ஒரு தட்டில் இருக்கும். ரெண்டுமே பூசணிக்காய், சேனக்கிழங்கு இது எல்லாமே வந்து 10 ரூபா ஒவ்வொரு தட்டு அதிலே எடுத்துருக்கு. அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு வந்து 1 கிலோ உருளைக்கிழங்கு வந்து இன்றைக்கி வெறும் 20 ரூபா தான். ரேட்டு பரவாயில்லாமல் தான் இருந்து, கிழங்குமே வந்து நல்லா அழகாட்டு இருந்து. 1 கிலோ உருளைக்கிழங்கு வந்து 20 ரூபா. அது போக வந்து நமக்கு நெல்லிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து எடுத்திருந்தேன். அது கூட கத்திரிக்காய் வந்து ஒரு கூறு எடுத்திருந்தேன். ஒரு கூறு கத்திரிக்காய் வந்து 10 ரூபா. அதே மாதிரி பீட்ரூட் ஒரு கூறு எடுத்திருந்தேன். அதுவும் வந்து 10 ரூபா. இன்றைக்கி வந்து சந்தையில் நிறைய 10 ரூபா கூறு தான் நிறைய வச்சுருந்தாங்க. அதனால் 10 ரூபா கூறுலேயே அவ்வளோமே எடுத்தாச்சு. காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு இது மட்டும்தான் 20 ரூபா. மற்றபடி எல்லா காய்கறி, நெல்லிக்காய் இதுவும் 20 ரூபா. மீதி எல்லா காய்கறியுமே 10 ரூபா கூறு தான். மாம்பழம் மட்டும் 2.5 கிலோ 100 ரூபான்னு எடுத்துருந்து. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.